கடைசி எபிசோட்ல நாம பார்த்தது திரிதேவிகள் யார், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி பற்றிய ஆழமான கதை. இப்போ அந்த சக்திகளின் படைப்புகளுக்கும் பரந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவே ஒளிந்திருக்கும் ஒரு மர்மத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதுதான் மேருமலை. மேருமலை இது ஒரு சாதாரண மலை இல்லை. இது இந்த பிரபஞ்சத்தின் மையம். தேவலோகமும் அசுரலோகமும் பூமியில் உள்ள வாழ்வுகளும் சுற்றி சுழலும் ஒரு சிதைக்கும் புள்ளி. வேதங்களிலும் புராணங்களிலும் இமயமலையை தாண்டி இந்த மேருமலை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதன் உயரம் ஆகாயத்தையே தொட்டு பார்க்கும் அளவுக்கு. அதன் மீதுதான் தெய்வங்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் தங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மலை 4 திசைகளிலும் 4 பிரம்மா பீடங்களை கொண்டு பிரபஞ்சத்துக்கு நிலை கொடுக்கிறது. தெற்கு யமனின் வழி, வடக்கு குபேரனின் செல்வப்பாதை, கிழக்கு இந்திரனின் சக்தி, மேற்கு வருணனின் நீரொளி. இந்த 4 திசைகளும் மேருமலையோடு தொடர்புடையவையாகும். மேருமலை மட்டும் ஒரு பொருள் அல்ல, இது ஒரு சிந்தனை, ஒரு ஆன்மீக களம், ஒரு உயர்நிலை நிலைப்பாடு. சிலருக்குள் அது உள்ளார்ந்த தியான மையமாக இருக்கலாம், சிலருக்கு அது பிரம்மாண்ட சக்தியின் அடையாளமாக இருக்கலாம். புராணங்களில் இந்த மலைக்கு இடையேதான் தேவர்கள் ஒவ்வொரு யுகத்திலும் சந்தித்து ஆலோசனை நடத்துவதாகவும் மகா யுத்தங்கள் முடியும் இடமாகவும் சொல்கிறார்கள். சாம்பல் போல அமைதி, தீ போல உள்ளொளி. இன்று நாம் காணும் பல கோயில்களின் கட்டமைப்பும் மேருமலையை மையமாக வைத்து பொறியியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. திருக்கோண சமைப்பு, ஒளி செலுத்தும் விதம் எல்லாம் மேருமலை அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டவை என்று சொல்வது ஆச்சரியமில்லை. மேருமலையை காண்பது சாத்தியமா? அதன் இருப்பு உண்மையா? இல்லை, அது ஒரு ஆன்மீக உச்சம் மட்டுமா? இது இன்றும் ஒரு மர்மம்தான். இப்படி மத்தியிலே நிற்கும் மேருமலையை புரிந்து கொண்டதற்கு பிறகு அதனை சுற்றி பறந்திருக்கும் 14 லோகங்கள் பற்றி கேள்வி வருவது இயற்கையே. அடுத்த எபிசோட்ல நாம் காணப்போகும் தலைப்பு தான் 14 லோகங்கள், உயிர்கள் வாழும் உலகங்கள். அந்த யாத்திரையை தொடங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்வையையும் பகிர்வையும் தொடருங்க.